ஏன் யூதாசை மன்னிக்கவில்லை? கைத்தாளம் ஒன்று போடுங்களேன். வேதம் சொல்லுகிறது, அவன் மனம் வருந்தி மனம் திருந்தின பிறகுதான் சாகிறான், முன்னாடி அல்ல. நான் தேவனை காட்டி கொடுத்த பாவி, இரத்த பலிக்கு காரணமான பாவி நான் என்று, பாவம் செய்தேன் என்று உணர்ந்து கதறுகிறான். ஆனால் அவனை ஏன் தேவன் மன்னிக்கவில்லை? கைத்தாளம் செகண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாம் முறையாக கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பிற்பாடு அவன் மனம் திருந்துகிறான், பாவம் செய்தேன் என்று உணர்கிறான், அந்த காசை தூக்கி எறிகிறான். தூக்கி எறிந்த பின்பு அவன் இயேசு கிறிஸ்துனுடைய விடுதலையை, மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ளாததற்கு என்ன காரணம்? கைத்தாளம். அல்லேலூயா. இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக அறையப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், அறிகிறோம். ஆனால் இவனுடைய பாவத்தை ஏன் அவர் மன்னிக்கவில்லை? முதல் பாவம் அவனைத்தான் அவர் மன்னிக்கணும், இல்லையா? ஏன் மன்னிக்கவில்லை? யாராவது ஒருவர் சொல்லலாம். இந்த நாளெல்லாம் நம்ம பாவத்திற்காக அவர் பரிகாரியாக தொங்கினார் என்று சொன்னார். ஏன் காட்டி கொடுத்த யூதாசை ஏன் அவர் மன்னிக்கவில்லை? அவன் அறிந்து பாவம் செய்தான், அறிந்து தானே பாவம் மன்னிப்பே கேட்குறான் பாருங்க. நான் ஒரு கொலை செஞ்சேன், நான் மன்னிப்பு கேட்டால் என்னை மன்னிச்சிருவார்ல ஆண்டவர்? இயேசுவை அறிந்தவர் தானே அவர் மன்னிப்பு கேட்குறான். என்ன சொல்லுகிறான்? இரத்த பலி, குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி, பரிசுத்தமான தேவன், நீதிமான். அவனே சொல்றான், இவர் நீதிமான். யாரோ ஒருவர் என்று நினைத்து 30 வெள்ளிக்காசுக காட்டி கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் 12 அப்போஸ்தலர்கள் இவன் ஒருவன். தேவன் என்று தெரியும் அவனுக்கு, தேவன் என்று தெரியும். இவர்களுக்கு முன்பாக தானே அத்தனை அற்புதங்களை அவர் செய்தார், அத்தனை அற்புதங்களையும் செய்தார். ஆனால் பணாசை என்ற சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்ததினால அவனுக்கு 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டான். நாமெல்லாம் இன்னைக்கு தவறு செய்வோம். எப்போ செய்வோம்? பண தேவைகள் வரும்போது தவறு செய்வோம். பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக போய் பேசுவோம், பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அக்கிரமம் செய்வோம். இவனுக்கு என்ன ஒரு தேவையும் இல்லை. ஆனால் ஆசைப்பட்டு 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு அவன் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தவனை இயேசு கிறிஸ்து மன்னிக்கவில்லை. சரியான வழக்கம் யாராவது சொல்லுங்க. சிவன் பிரதர் சொல்லுங்க, அவர் மன்னிச்சிருக்கலாம்ல? நான் கேட்குறேன், மன்னிச்சிருக்கலாம்ல? ஆண்டவரை அறிந்தவருக்கு காட்டி கொடுத்தா மன்னிப்பில்லை. உற்சவம் ஒரு கைத்தாளம் போடலாமா? இயேசு கிறிஸ்துவை தெரிந்த பிறகு நன்றாய் அறிந்தவர் சாராயம் குடித்தாலும் மன்னிப்பில்லை. அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அறிந்தவர் விபச்சாரம் செய்தால் அதற்கு மன்னிப்பில்லை. உற்சவ கையை தட்டுங்க. இயேசு கிறிஸ்து யார் என்று புரிந்து கொண்ட பிறகு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு பாவம் செய்தால் மன்னிப்பில்லை என்பது அவருடைய கருத்து. அதான் பைபிளுடைய கருத்தும், அதான் பைபிள் சட்டம். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்த பிறகு தான் இன்னைக்கு பாவம் செய்கிறோம். இப்போ நமக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? அவர் சொன்ன கேள்விக்கு தவறு யாராவது விளக்கம் அளிக்க முடியுமா? அளிக்க முடியுமா? இப்போ நம்ம ஏன் சொல்கிறோம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னித்தார் என்று? எரேமியா 13:14 என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். எரேமியா 13:14. பிதாக்களும் பிள்ளைகளுமாகி அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே என்று
நான் அவர்களை அழிப்பதே என்று மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் தான் உரைக்கிறார், தீர்க்கதரிசி அல்ல. கர்த்தர் தான் உரைக்கிறார், தீர்க்கதரிசி மூலம் உரைக்கிறார். அப்போ மன்னிப்பதும் இல்லை, தண்டிக்காமல் விடவும் மாட்டேன், தப்ப விடவும் மாட்டேன். பனிஷ்மெண்ட் இருக்குது. அதை இந்த நாளில் புரிந்து கொள்ளணும். நீங்கள் அது பாவம் செய்யாதபடிக்கு உங்களை பார்த்துக்கிடுங்க. பாவம் செஞ்ச பிறகு மன்னிப்பு கிடைக்கும்னு கனவுல கூட நம்பாதீங்க. அடி தான் கிடைக்கும், உத தான் கிடைக்கும், அழிவு தான் உண்டாகும். அவருடைய கோபம் அப்படித்தான் இருக்கிறது. இன்னொரு இடத்துல கேட்குறோம், சிலுவையில் அவர் நிற்கிறாரு. பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கேட்டுக்கொண்டார் இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தானே கேட்டிருக்காரு. இவர்கள், அதாவது அவரை கல்லால் அடித்தவர்கள், காலால் மிதித்தவர்கள், கன்னத்தில் அறிந்தவர்கள், சாட்டையில் அடித்தவர்கள், காரி உமிழ்ந்தவர்கள், எக்காலமிட்டவர்கள், தூஷணம் பண்ணினவர்கள், அத்தனை பேருக்கும் அவர் என்ன கேட்டார்? பரிந்துரை செய்தார். பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும். ஒன்றும் ஏன் அப்படி சொன்னார்? அப்படி சொல்லியிருக்க கூடாது அல்லவா? ஏன் அப்படி சொன்னார்? உண்மையிலே அவர்கள் தெரியாமல் செய்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஓகே, ரைட். அப்படியானால் கல்வாரி சிலுவையில் ஒரு கள்ளனுக்கு விடுதலை கொடுத்தார் அல்லவா? இன்று முதல் என் பரதேசியில் என்னோடு கூட வீற்றிருப்பாய் என்று சொன்னார். ஞானஸ்தானம் இல்லாமலே ஒத்த நாட்டிக்கு அவனுக்கு பரலோகத்தை கொடுத்தாரு. பரலோகத்துக்கு போகணுன்னா இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். கள்ளன், திருடன், அப்போ அவனுடைய திருட்டு பாவங்களை மன்னித்து தான் பரலோகத்துக்கு தூக்குனார். அப்போ அங்கே மன்னிப்பு கொடுத்தவர் ஏன் யூதாசு கொடுக்கவில்லை? ஏன் அவரை கல்லால் அடித்தவர்களை கொடுக்கவில்லை? ஏன் கொடுக்கல? இவர்களை அடிக்கணும் அழிக்கணும்னு தான் அவருக்கு திட்டம். ஆனால் நான் எல்லாம் இவர்களை மன்னிக்க மாட்டேன், முடிஞ்சால் நீங்கள் மன்னிங்கன்னு பிதாவிடத்தில் ஒப்படைச்சிட்டார். சரியா? அவருடைய நோக்கம் என்ன? இவர்களுக்கு தண்டனை கொடுப்பது தான். ஆவிதான் இவர் மன்னிக்காமல் பிதாவிடத்தில் கையளித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், முடிஞ்சால் நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டார். இதுதான் சப்ஜெக்ட். கள்ளனுக்கு கொடுக்குறாரு விடுதலை, இங்கே அறியாமல் செய்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கல. கள்ளன் திருடத்தானே செய்வான், தெரிஞ்சுதானே திருடுவான். ஆனாலும் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். கைத்தாளம். சிலுவையில் நின்று வேதம் இல்லாமல் ஒரு ரட்சிப்பு, ஒரு ஞானஸ்தானம் இல்லாமல் ஒரு ரட்சிப்பு. செல்போன் இருந்தால் உண்டியலில் போடுங்க. யாருக்கு செல்போன் இருந்தாலும் உண்டியலில் போடுங்க. இல்லையா? சபைக்குள்ளே வரும்போதே செல்போன் ஆஃபில் இருக்கணும். இந்த ஞானம் கூட வேண்டாமா? ஒரு அடித்து தூக்கிடுவார் உங்களையும். உற்சவமாக கையை தட்டுங்க. உட்பட என்பது சடங்கல்ல, நீங்கள் திருந்துறதுக்கு வந்த நாள், நீங்கள் திருத்தப்படக்கூடிய நாள். ஆகவே கள்ளன் அங்கே இயேசு கிறிஸ்துவை வேதம் இல்லாமல் அவன் ஒரே அடியை ஏற்றுக்கொண்டான். நான் தவறு செய்தேன், என்னை சிலுவையில் என்னையும் தொங்க விட்டிருக்கிறார்கள். ஆனால் இவரோ ஒரு பாவம் செய்யாத நீதிமான், இவர் தேவகுமாரன். ஆகவே இந்த நாளில் என்னை நினைத்து பாருன்னு தான் சொன்னான், ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னான். பாருங்க, இப்போ ஒரு சிலுவையில் 6 மணி நேரம் கர்த்தரோட சிலுவையில் தொங்கினவனுக்கு 6 மணி நேரம் அவனுடைய சரீரத்தில் விழுந்த இரத்த துளிகள் அவன் செய்த பாவத்தை கரைத்து விட்டது. அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை இவர்தான் மெய்யான தேவன் என்று அங்கே உணர்ந்தான். இன்னொரு காலம் உணரல, இவன் உணர்ந்தான். உணர்ந்தவனுக்கு பாவ மன்னிப்பு. அப்போ நீங்கள் இங்கே உணர்ந்திருந்தால்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் உணரலைன்னா உங்களுக்கு கிடைக்காது, தண்டனை தான் கிடைக்கும். அவை பாவம் செய்யாதபடி பார்த்துக்கிடுங்க. ஆனாலும் கல்வாரி சிலுவையில் தொங்கி இருக்கிற திருடன் 6 மணி நேரம் கர்த்தரோட சிலுவையில் தொங்கினான். அதற்கு பிறகுதான் மன்னிப்பே கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் பாவம் செய்தால் உங்களுக்கு இந்த சிலுவை உண்டு. குஷ்டம் என்ற சிலுவை வரலாம், கர்ப்பத்தில் கட்டி என்ற சிலுவை வரலாம், மார்பகத்தில் கட்டி என்ற சிலுவை வரலாம்.
உன் ரத்தத்தில் பற்பல வியாதிகள் வரலாம், கை காலை அடித்து முடக்கி கட்டிலில் போட்டிருக்கலாம், போடுவார். இதற்கு செய்வார் அவர். தண்டனைக்கு பிறகு தான் மன்னிப்பு. ஸ்ட்ரைட்டாக மன்னிப்பு கிடையாது, ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட். அதான் எரேமியா 13:14 சொல்லுகிறது. ஆகவே கல்வாரி சிலுவையை நம்ம பின்னாடி போனால் முன்னாடி பாவ மன்னிப்பு கிடைக்குன்னு நினச்சா தப்பு. இன்றைக்கி நீங்கள் உணர்ந்து நீங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாக பாவ நிவாரண பலிகளை செலுத்தி தண்டனையும் பெற்று, தண்டனை இல்லைன்னு சொல்ல முடியாது, தண்டனையும் பெற்று மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் பைபிள் சத்தியம். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவேதான் யூதாசு காட்டி கொடுத்த ஒரு குற்றவாளி, அவனுக்கு மன்னிப்பல்ல தண்டனை. சொன்னார், நீ பிறவாமல் இருந்தால் நலமாகவே இருக்கும்னு சொன்னார். பிறவாமல் இருந்தால் நலமாகவே இருக்கும். ஆகவே பாவம் செய்த நீங்களும் இப்படி தான் சொல்லுவார், நீங்கள் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும். யா, பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும் சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவாரா இல்லையா? அப்படித்தான் சொல்லுவார். அல்லேலூயா. எங்கே போய் பிடிச்சிட்டு வந்தீங்க அவனை? பஸ் ஸ்டாண்டில் எங்கடா போன நீ? வந்து உட்கார. சரி, இந்த பக்கம் போடு. சொல்லு மாதிரி இங்கே இருக்கணும். நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் உள்ளே போங்க. வேடிக்கை பார்க்க வந்தேங்க நீ. அல்லேலூயா. ஆகவே பாவ மன்னிப்புக்கு முன்பாக தண்டனையை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். அவ்வளோதான். நீங்கள் பாவம் செய்தவர்களானால் நிச்சயமாக பாவ நிவாரண பலி செலுத்தாவிட்டால் உங்களுக்கு பாவ மன்னிப்பே கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது அந்த கிறிஸ்தனுடைய வேதம், ஏசு கிறிஸ்தனுடைய வேதம் கிடையாது. 1000 முறை விபச்சாரம் பண்ணினாலும் ஏசு மன்னிப்பார் என்று சொன்னால் அது தப்பு. அது அந்த கிறிஸ்தனுடைய வேதம். மத்தேயு 24:24 என்ன சொல்லுகிறது? மத்தேயு 24:11 என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ளத்தீர்த்து எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்படி வஞ்சிப்பார்கள்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதான் சொல்லுவாங்க, எல்லாருடைய பாவம் இன்னைக்கு கழுவி தீர்த்தாச்சு. ஒரு நாள் சிலுவை பாதையில் எல்லா பாவம் கழுவியாச்சுன்னு சொல்லிடுவாங்க, நம்பிடுவாங்க. ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார். உற்சாகமாக கையை தட்டுங்க. பிரமாணத்திற்குள் பிரவேசிக்காதவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படியானால் யூதாசுக்கு முதல்ல கொடுத்திருக்க வேண்டும். அவரை கல்லால் அடித்தவர்களுக்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். மன்னிப்பென்ற அதிகாரம் படைத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. பிதா கூட இங்கே கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன். ஏனென்றால் பிதா தன்னுடைய சகல அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேறு ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. தான உண்மை. இப்போ ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். கணக்கு பாடத்துக்கு ஒரு டீச்சரை நியமித்தார்கள். நியமிக்கிறதா பிதாவினுடைய வேலை. நியமிக்கப்பட்டாச்சுன்னா பாடம் எடுக்கிறது கணக்கு வாத்தியாருடைய வேலை, தலைமை ஆசிரியருடைய வேலை அல்ல. புரியுதா? ஆகவே சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கிற நம்முடைய ஒரே தேவன் ஏன் மன்னிக்கவில்லை? மன்னிக்க விருப்பம் இல்லை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இப்படியே வந்திருப்பீங்க, இங்கேயே வரமாட்டீங்க. செழித்து கொளுத்து பலுகி பெருகி இருப்பீர்கள். உங்களுக்கு ஜெபத்துக்கு வரக்கு நேரமே கிடைக்காது. ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்கள் பாவங்கள் இன்றைக்கு வரைக்கும் மன்னிக்கப்படவில்லை என்று நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஏன் இந்த குறைகள், ஏன் இந்த தடைகள், ஏன் இந்த வியாதிகள், ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் விடுதலை இல்லை, ஏன் விடுதலை எட்டி பார்க்கவில்லை என்று சொன்னால்
நீ தொட்ட பாவங்கள் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது, நீ விட்டு விலகவில்லை, அதிலிருந்து மாறவில்லை. வசனத்தின்படிதான் தேவன் கிரியைகளை செய்வார். இந்த சிலுவை மரணத்தில் அவரை காட்டி கொடுத்த பொழுது கூட பிதாவை இவர்களை மன்னின்னு கேட்டுக்கொண்டார். பிதா மன்னித்திருப்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன சொல்லியிருப்பார்? என் குமாரனை கேவலப்படுத்தினா உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருப்பார். அப்படி தானே சொல்லியிருப்பார் பிரதர் உலக நடைமுறையில். என் மகன் சிலுவையில் 6 மணி நேரம் துடித்தான். சரீரத்தில் இருக்கிற அத்தனை லிட்டர் இரத்தமும் டிராப்பாக கீழே விழுந்தது. தாகத்தோடு நின்றான். தூசித்தீர்கள், தூசித்தீர்கள், நீ தேவகுமாரனா என்று கிண்டல் அடித்தீர்கள், நீ தேவகுமாரன்டா சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று சொன்னார். பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறும் பொழுதும் இவரை பார்த்து சிரித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதா இல்லையா? சொல்லுகிறதா இல்லையா? அப்போ தேவனை தூசிக்கிறவங்கள பிதா கொன்றிருப்பார். தான் உண்மை. எவனாவது மன்னிப்பை பெற்று சாட்சி சொல்லியிருக்கானா? வேதத்தில் பைபிளில் இயேசுவை கல்லால் அடித்தேன், நான் மணந்திருந்தேன், இயேசு என்னை விடுதலை தந்தார், நான் இப்போ இயேசுவை பின்பற்றுகிறேன்னு எவனா சொல்லியிருக்கானா? எவனா உண்டுனா சொல்லுங்கள். இல்லை. 1-2 பேர் சொன்னாங்க இவர் தெய்வகுமாரனோ இருக்கலாம். அப்படி கொஞ்சம் பேர் அந்த சம்பவத்தை பார்த்து உணர்ந்தார்கள். ஆகவே யாரையும் பிதா மன்னிக்கவில்லை. இல்லை என்றால் இந்த வேதவசனம் பொய்யாகி இருக்கும். தேவநாமத்தை தூசிக்கிறவன், தேவனை தூசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. குறி கேட்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவனை கூட கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.